புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 20 வரை. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பேரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் நலமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பெருவிழாவை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இலங்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான புனிதரை நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். புனித ஜோசவாஸ் என்று சொல்லப்படுகின்றவர் 1651 இந்தியாவினுடைய கோவா என்கின்ற இடத்திலே அவர் பிறக்கின்றார். மிகவும் சிறப்பான குழந்தையாக அவர் பிறந்து இறை உறவின் மேன்மையை அவர் உணர்ந்து சிறப்பாக அவர் திருப்பலிக்கெல்லாம் சென்று நற்கருணையை பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான உன்னதமான பக்தி உள்ள குடும்பத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். அந்த குடும்பம் ஒரு அழகான குடும்பமாக இருந்தது. பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை நல்ல பாசத்தோடும் இறை பக்தியோடும் வளர்த்தெடுக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அன்பு கனியாகத்தான் நாங்கள் ஜோசவாஸ் என்பவரை பார்க்கின்றோம். அவர் 1651 பிறந்தவர். குருத்துவ அழைத்தலை அழகாக பெற்றுக்கொள்ளுகிறார். 1676 அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அதுக்கு பிற்பாடு அன்பானவர்களே, அவருடைய உன்னதமான இறை நம்பிக்கையின் வேட்கை என்பது விடுதலையோடு மற்ற மக்களை அவர் தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது நற்செய்தி அறிவிப்பு பணியை மற்ற மக்களுக்கும் தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அருகிலே இருந்த இந்த இலங்கையிலே அப்போது ஒல்லாந்தர்கள் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த வெளிநாட்டவர்கள் ஆட்சி செலுத்துகின்ற ஒரு ஆளுகைக்குள்ளே இலங்கை முற்றுமுழுதாக அடக்கப்பட்டது. அதில் முதலில் போர்த்துகீயர்கள் வந்தார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள். கத்தோலிக்க மதத்தை இந்த இலங்கையிலே பல இடங்களிலே அவர்கள் பரப்புகின்றார்கள். தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த இடங்களிலே எல்லாம் நற்செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த போர்த்துகீயர்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் ஒரு குருவானவரை தங்களோட கப்பலோடு கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் நற்செய்தியை எங்கே பறைசாற்றினார்கள். இதற்கு பிற்பாடு இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் ஒல்லாந்தர்கள். அவர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அதனாலே அவர்கள் முழுதாக இந்த கத்தோலிக்கர்களை வெறுத்தார்கள். கத்தோலிக்கர்களை மாத்திரமல்ல, ஏனைய சமயங்களை பின்பற்றின எல்லாரையுமே அவர்கள் வெறுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போது அவர்கள் கொடுமையாக தாக்கப்பட்டார்கள். கத்தோலிக்கர்கள், மிக முக்கியமாக கத்தோலிக்கர்கள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டார்கள். விசுவாசத்தை அவர்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கடுமையாக அவர்களோடு சொன்னார்கள். ஆனால் இந்த விசுவாசத்தை அவர்கள் வைத்து கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்வது அழகான விசுவாசம். ஆனால் அதிலே பல பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்ற போது திருச்சபை இந்த உன்னதமான திருச்சபையாக வளர்ந்து ஊற்றெடுத்து பாய்ந்து இயேசுவினுடைய அன்பு பராமரிப்புக்குள்ளே அது இருக்கின்ற போதும் பல சவால்கள் திருச்சபைக்குள்ளே வந்தன. அதனாலே இந்த கத்தோலிக்க திருச்சபை பல நேரங்களிலே கொடுமையாக தாக்கப்பட்டது, வன்மையாக தண்டிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் இந்த நிலைகள் இருக்கிற போது அன்பானவர்களே, இந்த மக்கள் மிகவும் பயந்து ஒடுங்கி போயிருந்தார்கள். ஆனாலும் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் இழந்து போகவில்லை. சிறு சிறு குழுக்களாக அவர்கள் இருந்தார்கள். பயந்து போய் இருந்தாலும் விசுவாசத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். திருச்செப மாலையை மிகவும் உன்னதமாக அவர்கள் ஓதி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். திருச்செப மாலையோடு அன்னை மரியாளங்களோடு சேர்ந்து வாழுகிறாள் என்கின்ற உன்னதமான அந்த சிறப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பயம், பீதி அவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. கொலை அவர்களை சின்னாபின்னமாக்கி கொண்டே இருந்தது. பலர் கொலை செய்யப்பட்டார்கள்,
பலர் இழுத்துச் செல்லப்பட்டு சிறைகளிலே அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். பலரை அவர்கள் கொடுமையாக தாக்கினார்கள். இப்படி பல்வேறு நிலைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே இந்த செய்தியை ஜோசபாஸ் இந்தியாவில் இருந்து அறிந்து கொள்ளுகிறார். அதாவது கத்தோலிக்க மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர்களுடைய பணி மக்களை தேடிச் சென்று விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவது என்பதை அவர் சரியாக புரிந்து கொள்ளுகிறார். அதனால அன்பானவர்களே, அவர் ஒரு குருவாக இங்கே வர முடியாது. அதனாலே ஒரு கூலியைப் போல, சாதாரண வேலை செய்கின்ற ஒரு வேலையாள் போல அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த இடத்திற்கு வருகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இலங்கை தீவுக்குள்ளே அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்லுகிறார் என்பதை நாங்கள் வரலாற்று குறிப்புகளுக்குள்ளே பார்க்கலாம். இறுதியிலே அன்பானவர்களே, மிக முக்கியமாக அவர் சில்லாலை என்கின்ற கிராமத்துக்குள்ளே அவர் தஞ்சம் தேடி போகின்றார். அங்கே பல மக்கள் விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கட்டுக்கோப்பான கத்தோலிக்க விசுவாசத்திலே ஊறி திளைத்த ஒரு குழுமமாக அவர்கள் இருந்தார்கள். அங்கே தன்னுடைய அழகான பணியை அவர் செய்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியிலே அவர் கண்டி தேசத்துக்கு போகின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக உன்னதமானது. ஆகவே துன்பப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி விசுவாசத்தில் இந்த மக்களை உறுதிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். மிக கொடுமையான நேரங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தன. மக்களோடு மக்களாக அவர் இருக்கிற போது பல மக்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இறைவனுடைய துணையினாலே அவர் தேவை என்பதை இறைவன் உணர்ந்து அவரை பாதுகாத்து கொண்டே இருந்திருக்கிறார். காரணம், இந்த யோசுவாஸ் என்கின்ற தனி மனிதன் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே இயேசுவுக்காக அர்ப்பணித்து மக்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி நம்பிக்கையிலே அவர்கள் திளைத்திருப்பதற்கு தன்னுடைய முற்றும் முழுதான வாழ்க்கை முழுவதையுமே அவர் அர்ப்பணிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய விடுதலை வேட்கையும் இந்த ஆன்மீக பலமும் அவருக்குள்ளே நிறைவாக இருந்தது. 1995 திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஜோவான் பவுல் அவர்கள் அவரை முத்திப்பருவற்ற நிலைக்கு, அருளாளர் நிலைக்கு உயர்த்தி இருந்தார். 2015 திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். இலங்கையினுடைய முதல் புனிதராக புனித ஜோசபாஸ் எங்களுக்கு தரப்படுகிறார். அன்பானவர்களே, இவருடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏற்கனவே இந்த மக்கள் நற்செய்தியை பெற்றிருந்தார்கள். இந்த இலங்கையில் இருந்த கத்தோலிக்க மக்கள் நற்செய்தியை பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த நற்செய்தி ஆட்டம் காணத் தொடங்கியது. அந்த நற்செய்தியினாலே அவர்கள் பயப்படத் தொடங்கினார்கள். தங்களுக்கு என்ன நேருமோ என்று சொல்லி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே புனித ஜோசபாஸ் மிக முக்கியமான ஒரு சிறப்பான மனிதனாக இலங்கைக்குள்ளே வந்து இந்த மக்களினுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆன்மீக வேட்கை அவருக்குள்ளே இருந்தது. மக்களை தேடிச் சென்று அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவும் அவருக்குள்ளே இருந்தது. அவர் எதற்குமே பயப்படவில்லை. தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தார். இயேசு என்கின்ற நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவும் இந்த இயேசு என்கின்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களை திடப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அவர் அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கலாம். மிகவும் கஷ்டப்பட்டார். உணவில்லாமல் இருந்தார், உடையில்லாமல் இருந்தார், உறைவிடம் இல்லாமல் இருந்தார், எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கின்றார். ஆனாலும் இறை பலத்தோடு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். எனவே அன்புமிக்க சகோதரர்கள், இன்றைக்கு ஒரு அருமையான நாள், ஒரு சிறப்பான நாள். நாங்கள் உங்களுடைய இலங்கையினுடைய அப்போஸ்தலரை நாங்கள் நினைவு கூறுகிற போது இன்றைக்கு நாங்களும் ஒரு அழகான நற்செய்தியின் தூதுவர்களாக, பறைசாற்றுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க முடியும் என்பதை இந்த சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே இயேசுவுக்காக அவர் கொடுக்கிறார். எத்தனையோ புனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய வாழ்வுகளை அர்ப்பணித்தார்கள். எங்கேயோ இருந்து தோமையார் இந்தியா என்கின்ற அந்த தேசத்துக்கு வந்து தன்னை முற்றுமுழுதாக கொடுக்கிறார். எங்கேயோ இருந்த சவேரியார் இந்திய தேசம் மட்டும் வந்து தன்னுடைய இயேசு என்கின்ற நற்செய்தியை கொடுத்து அந்த மக்களோடு சேர்ந்து அவர் மறந்து போகிறார். இதெல்லாம் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய ஒரு தூர நோக்கம்
அது வாழ்க்கை பயணம் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இதே போலதான் இந்தியாவிலிருந்து இலங்கையிலே கஷ்டப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஜேசுவை முன்னிலைப்படுத்தி ஜேசு என்னுடைய உன்னதமான மீட்பராக இருக்கிறார் என்கின்ற உன்னதமான விடுதலை செய்தியை இந்த மக்களுக்கு கொடுத்து தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களோடு இருந்து செபித்து அருட்சாதனங்களை பகிர்ந்து கொடுத்து அந்த மக்களை திடப்படுத்தி நோயாளர்களை தன்னால் முடிந்த வரைக்கும் இறை வல்லமையோடு குணப்படுத்தி எல்லா உன்னதமான செயல்பாடுகளையும் இந்த புனித யோசபாஸ் செய்திருக்கிறார். ஆகவே அன்புமிக்க சகோதரங்களே, அவருடைய உன்னதமான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவோம். எங்களுக்கு புனிதர்கள் ஒரு சிறப்பானவர்களாக தரப்படுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பெரிய ஒரு சொத்தும் செல்வமும் புனிதர்கள். எங்களுக்கு உன்னதமான புனிதத்துவத்தினுடைய மேன்மையை எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அறிந்த புனிதர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாத புனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வுகளை ஜேசு என்கின்ற மீட்பருக்காக அவர்கள் அர்ப்பணித்து அவர்கள் பணி செய்தார்கள். பலர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பலர்கள் இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக தங்களுடைய உடலை உயிரை கொடுத்தார்கள். பலர் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்வு முழுவதையுமே வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். பலர் குடும்பத்திலே இருந்திருக்கிறார்கள். பலர் தந்தையர்களாக இருந்தார்கள், தாய்மார்களாக இருந்தார்கள், குருக்களாக இருந்தார்கள், ஆயர்களாக இருந்தார்கள், திரு தந்தையர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றினார்கள். இன்றைக்கு புனிதத்துவத்தினுடைய மேன்மையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை போற்றி புகழுகின்ற உன்னதமான வல்லமையை அவர்கள் மோட்சத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அன்பானவர்களே, ஆகவே புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் குறிப்பாக இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாங்கள் இந்த புனிதரை நாங்கள் சிறப்பாக நினைவு கூற வேண்டும். ஜெருசலேமினுடைய மீட்புக்காக இன்றைக்கு முதலாவது வாசகம் சொல்லும். ஜெருசலேமினுடைய மீட்புக்காக எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அந்த 7வது வார்த்தையிலே 52வது அதிகாரம் 7வது வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்பதை எசாயா சொல்லுவார். நற்செய்தி அறிவிக்கின்றவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். இந்த யோசுவாசனுடைய பாதம் மிகவும் அழகானது. அந்த புனிதர் உன்னதமான புனிதராக எங்கெங்கெல்லாம் மூலை முடுக்கெல்லாம் சென்று, பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று, ஊர்கள் நகரங்கள் எல்லாம் சென்று, கிராமங்கள் தோறும் சென்று, கால்நடையாக சென்று நற்செய்தியை அவர் கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட நற்செய்தியை அவர் திடப்படுத்தினார். எனவே நாங்களும் அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளிலே இருக்கிறோம். எங்களுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய மேன்மை எங்கே இருக்கிறது? எங்களுடைய குடும்பத்திலே அது ஆரம்பிக்கின்றதா? எங்களுடைய சமூகத்துக்கு இந்த நற்செய்தி நாங்கள் கொடுக்கிறோமா? நற்செய்தி என்பது வாழ்வு. அந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக்குகிறோமா? புனித யோசுவாசனுடைய வாழ்வு பல மக்களை அவருடைய உதாரணமாக கொள்ள வைத்தது. காரணம், அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருந்தது. இயேசுவும் அப்படிதான். இயேசு எதை சொன்னாரோ அன்பானவர்களே அதைத்தான் அவர் வாழ்ந்து முடித்தார். யோசுவாசும் எதை சொன்னாரோ எதை போதித்தாரோ அதற்கேற்ற விதத்திலே முடிந்த அளவுக்கு அந்த நற்செய்திக்காகவே தான் வாழ்ந்து முடித்திருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இலங்கையை பொறுத்த மட்டில் எங்களுக்கு தரப்பட்ட மிக முக்கியமான ஒரு உன்னதமான புனிதராக புனித யோசுவாஸ் இருக்கிறார் என்பதை நாங்கள் பெருமைப்பட்டு சொல்ல முடியும். காரணம், அவர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கிறார். யாரெல்லாம் மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை இந்த உலகத்திலே பறைசாற்றி கொண்டே இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். நாங்களும் மகிழ்ச்சியோடு இந்த புனிதரை நோக்கி நாங்கள் செபிப்போம். பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள், இயற்கை அனர்த்தங்கள் இவற்றோடெல்லாம் போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் இந்த புனிதரை நோக்கி செபிப்போம். நிச்சயமாக இந்த புனிதரனுடைய வல்லமை மிக்க பரிந்துரை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் மன்றாட வேண்டும். இறைவனிடத்தில் அவர் கேட்கிற போது நிச்சயமாக இறைவன் எங்களுக்காக தருவார். காரணம், இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக மாத்திரமே வாழ்ந்து மக்களினுடைய பணியிலே தன்னை கரைத்து வடித்தவர். எனவே நாங்களும் இந்த புனிதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம். இந்த புனிதர் ஊடாக
நாங்களும் செபிப்போம். இறை வல்லமையை நாங்களும் அனுபவித்துக் கொள்ளுவோம். நற்செய்தியின் சாட்சிகளாக எங்களையே நாங்கள் உருமாற்றிக் கொள்ளுவோம். ஜேசுக்காக வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளுவோம். உயிர் போனாலும் ஜேசுவை கொடுக்கின்ற அந்த உன்னதமான பணியிலே தொடர்ந்தும் நாங்கள் பயணிக்க, ஜேசுவோடு நாங்கள் இணைந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க புனித ஜோசுவா எங்களுக்காக தொடர்ந்தும் பரிந்து பேச வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஆமென்.